Good morning students. Today we are going to discussing about shaft design episode 2. Already we discussed shaft design. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்னா ஷாஃப்டை வந்துட்டு எப்படியெல்லாம் டிசைன் பண்ணலான்னு பார்த்தோம். அதில் ஷாஃப்டில் பார்த்துட்டிங்கன்னா டு ஃபைண்ட் தி டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் ஆர் டு ஃபைண்ட் தி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வேல்யூ. இப்போ டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட்டும் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆஃப் த ஷாஃப்ட்டும் எதை பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா பேஸ்ட் ஆன் தி லோடிங் கண்டிஷன். Already we know the shaft is subjected to torsion loading, bending loading, and then combination of bending and torsion. சரிங்களா? இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம்னா என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்தோம்னா ஷாஃப்ட் இஸ் சப்ஜெக்டட் டு டார்சன் லோடிங். இப்போ அந்த ஷாஃப்ட்டு பார்த்துட்டிங்கன்னா எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகுது டார்சன் லோடில் அப்படின்னா சியர் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதில் இப்போ நம்ம தேர்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இப்போ ப்ராப்ளத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஹாலோ ஷாஃப்ட் டிரான்ஸ்மிட் 600 kilowatt at 500 RPM. The maximum shear stress is 60 Newton per mm squared. Find the outside and inside diameter of the shaft. If the outer diameter is twice that of inside diameter, assume maximum torque is 20% of greater than the mean torque. இப்போ சம்ம நம்ம இன்னொரு தடவை ரீட் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா a hollow shaft. நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ரெண்டு ப்ராப்ளம் பார்த்துட்டிங்கன்னா சாலிட் ஷாஃப்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஹாலோ ஷாஃப்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ வி ஹாவ் 2 diameters, இன்னர் டயாமீட்டர் டிஐ அண்ட் அவுட்டர் டயாமீட்டர் டிஓ. சரிங்களா? a hollow shaft transmit 600 kilowatt at 500 RPM. எவ்வளோ பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா 600 kilowatt பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுது. 500 RPMல அந்த ஷாஃப்ட் வந்துட்டு ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா த மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் 60 Newton per mm squared. இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வராங்கன்னா த மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. சியர் ஸ்ட்ரெஸ் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? ஒரு ஷாஃப்ட் வந்துட்டு டார்ஷனல் லோடில் சப்ஜெக்ட் ஆகும்போது நமக்கு சியர் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போது டவ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 60 Newton per mm squared. அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட ஃபைண்ட் தி அவுட் சைடு அண்டு இன்சைட் டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட். தட் மீன்ஸ் டிஓ அண்டு டிஐ இந்த ரெண்டையும் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு கண்டிஷனும் கொடுத்துருக்குறாங்க. இஃப் தி அவுட்டர் டயாமீட்டர் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் இன்சைட் டயாமீட்டர். இப்போ அவுட் சைட் டயாமீட்டர்னுடைய வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோவில் இருக்குன்னா இன்சைட் டயாமீட்டர்னுடைய ட்வைஸ் ஆஃப் தி வேல்யூவில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அஸ்யூம் மேக்ஸிமம் டார்க். இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் டார்க் வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா 20% கிரேட்டர் தேன் தி மீன் டார்க் வேல்யூ. அதாவது இப்போ நம்ம எந்த டார்க் வேல்யூவுக்கு நம்ம டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட்டாக பார்த்த ரெண்டு ப்ராப்ளத்துலேயும் பவர் கொடுத்துருந்தாங்க, ஸ்பீடு கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டு வேல்யூவையும் யூஸ் பண்ணி நம்ம டார்க் கண்டுபிடிச்சோம். அந்த டார்க் வேல்யூவை வச்சுக்கிட்டு நம்ம டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கிவன் பவருக்கும் ஸ்பீடுக்கும் நம்ம டார்க் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டார்க் வேல்யூ என்னென்னா மீன் டார்க் வேல்யூன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? அடுத்தது அஸ்யூம் மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் இல்லைங்களா? அப்போ அந்த மேக்ஸிமம் டார்க் வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த மேக்ஸிமம் டார்க் வேல்யூவை யூஸ் பண்ணி தான் நம்ம டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் அந்த கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கிவன் டேட்டாக்கு போகலாங்களா? பவர் P is equal to 600 kilowatt. அப்போ நம்ம வாட்டில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது 600 × 10⁻³ watts. ஸ்பீடு பார்த்துட்டிங்கன்னா N is equal to 500 RPM. அடுத்தது சியர் ஸ்ட்ரெஸ் டவ் இஸ் ஈக்குவல் டு 60 Newton per mm squared. இது கொடுத்த கிவன் டேட்டாவில் கொடுத்த வேல்யூ. அடுத்தது இன்னொரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்குறான்னு இல்லைங்களா? அவுட் சைட் டயாமீட்டர் டிஓ இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் தி இன்சைட் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ D0 is equal to
2 இன்ட்டு டிஐ. அப்போ நமக்கு டிஐ வேல்யூ வேணும் அப்படின்னா d0 டிவைடட் பை 2, தட் மீன்ஸ் 0.5 d0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம எந்த டார்க் வேல்யூவுக்கு நம்ம இப்போ டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்? எந்த கண்டிஷனுமே கொடுக்கலைன்னா நார்மலான டார்க் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும் டயாமீட்டர். ஆனால் இப்போ நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் டார்க் டி மேக்ஸ் ஈக்குவல் டு 20% கிரேட்டர் தேன் மீன் டார்க். அப்போ நம்ம கொடுத்துருக்கிற பவரையும் ஸ்பீடையும் வச்சு கண்டுபிடிக்கிற டார்க் பார்த்துட்டிங்கன்னா மீன் டார்க். அந்த மீன் டார்க் வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா 20% மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்துட்டு என்னென்னா மேக்ஸிமம் டார்க் வேல்யூ. அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம்னா 100 + 20 = 120%ன்னு சொல்லி எழுதலாம். அப்போ மேக்ஸிமம் டார்க் பார்த்துட்டிங்கன்னா மீன் டார்க்கை விட 20% கிரேட்டராக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அது எவ்வளோ வரும்னா 120% வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கணும். எது மேக்ஸிமம் டார்க் வேல்யூ அப்படின்ட்டாங்க. அப்போ 120%ன்னு சொல்லியிருக்கிறோமா? அப்போ பர்சன்டேஜில் இருக்கிறதுனால அதையே 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு 120 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 1.2. ஃபைனலி மேக்ஸிமம் டார்க் டி மேக்ஸ் ஈக்குவல் டு 1.2 இன்ட்டு மீன் டார்க் டி மீன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா டு ஃபைண்ட் அவுட்டர் டயாமீட்டர் அண்டு இன்னர் டயாமீட்டர். சொல்யூஷன். We know the solid shaft formula. Tau is equal to 16 mt divided by pi d cube. Equation 1. இப்போ நம்ம ஏன் சாலிட் ஷாஃப்ட் ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சாலிட் ஷாஃப்ட் ஃபார்முலாவில் ஒரே டயாமீட்டர் தான் இருக்கும். தட் மீன்ஸ் அவுட்டர் டயாமீட்டர். அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணி நம்ம அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மக்கிட்ட ஆல்ரெடி கிவன் டேட்டாவில் ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்குறாங்க. d0 ஈக்குவல் டு 2 இன்ட்டு டிஐ அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? இன்னர் டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் டிஐ வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. அடுத்தது பவர் பீஸ் ஈக்குவல் டு 2πnt/60 அப்படிங்கிற இந்த செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி மீன் டார்க் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மீன் டார்க் T is equal to P into 60 divided by 2πn. அப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? T means equal to பவர் 600 into 10⁻³ watts. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்ட்டு 60 divided by 2π இன்ட்டு ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 500 RPM கொடுத்துருக்குறாங்க. இந்த வேல்யூஸை ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு மீன் டார்க் வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா 13750.987 நியூட்டன் மீட்டரில் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம அதை எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நியூட்டன் மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இன்ட்டு 10⁻³ போட்டுக்கலாம். அப்போ மீன் டார்க் T மீன்ஸ் ஈக்குவல் டு 13750.987 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் மில்லிமீட்டர். சரி, வி நோ தி ரிலேஷன். என்ன ரிலேஷன்? நம்ம எதை வச்சு டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்? மேக்ஸிமம் டார்க் வேல்யூ வச்சு தான் நம்ம டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு அந்த ரிலேஷன் கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்குறாங்க. அதைய எழுதிக்கலாங்க. T மேக்ஸிமம் ஈக்குவல் டு 1.2 இன்ட்டு T மீன். அப்போ 1.2 இன்ட்டு மீன் டார்க்னுடைய வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 13750.987 இன்ட்டு 10⁻³. So finally we can get maximum torque value with the help of with the relation of mean torque and 20% greater than the mean torque. Okay, so T maximum equal to 1650.1184.4 Newton millimeter. இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. நமக்கு மேக்ஸிமம் டார்க் வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இந்த மேக்ஸிமம் டார்க் வேல்யூவை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு ஈக்குவேஷன் 1 எதுன்னு தெரியலையா? சப்ஸ்டிடியூட் மேக்ஸிமம் டார்க் இன் ஈக்குவேஷன் 1. Tau is equal to 16 mt max divided by pi d cube. இந்த இடத்துல டவுங்கிறது சியர் ஸ்ட்ரெஸ், mt மேக்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் டார்க். அதை வந்து T மேக்ஸ்ன்னு எழுதலாம், ஆர் mt மேக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா D டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட்.
இப்போ நம்ம இதை மட்டும் என்ன கண்டுபிடிக்கணும்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் கால்குலேட் பண்ணணும். அப்போ d cube equal to 16 mt max divided by pi into tau which is equal to 16 into maximum torque value நமக்கு தெரியும் இல்லைங்களா, 1650 divided by pi into shear stress value 60 Newton per mm squared. அப்போ அந்த 60-ஐ கீழே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா we can get the outer diameter of the shaft d naught which is equal to 111.9 mm, that means 112 millimeter. இவ்வளோ டயாமீட்டரில் நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ கிடச்சிருக்கிற டயாமீட்டர் என்னது, அவுட்டர் டயாமீட்டர். இப்போ என்ன நமக்கு கண்டுபிடிக்கணும், இன்னர் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியும், இன்னர் டயாமீட்டருக்கும் அவுட்டர் டயாமீட்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது நமக்கு தெரியும். DO which is equal to 2 into DI அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் நமக்கு சம்மலியே கொடுத்துருக்குறாங்க. இப்போது நமக்கு எந்த டயாமீட்டர் வேணும், இன்னர் டயாமீட்டர் DI வேணும். அப்போ DI is equal to DO divided by 2 which is equal to அவுட்டர் டயாமீட்டர் DO வேல்யூ எவ்வளோ, 112. அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா, அதை சப்ஸ்டியூட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம்னா 55.9 mm கிடைக்குது. ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டாக இன்னர் டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் எவ்வளோ கிடச்சிருக்குது, 56 mm. இப்போ ஃபைனலாக நமக்கு கொடுத்துருக்கிற ஹாலோ ஷாஃப்டினுடைய இன்னர் டயாமீட்டர் வேல்யூ அண்ட் அவுட்டர் டயாமீட்டர் வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. இதுதான் இந்த சம். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு சம்முக்கு போகலாங்களா. 4th சம் பார்த்துட்டிங்கன்னா determine the inside diameter of the hollow 50 mm shaft to transmit 20 kilowatt at 240 rpm. The ultimate shear stress for the steel may be taken as 352 Newton per mm squared and factor of safety as 8. இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா இந்த சம்மில் to find the inside diameter of the hollow shaft, ஒரு ஹாலோ ஷாஃப்ட் நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அந்த ஹாலோ ஷாஃப்டினுடைய இன்னர் டயாமீட்டர் DI வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. 50 mm, ஹாலோ ஷாஃப்டினுடைய அவுட்டர் டயாமீட்டர் எவ்வளோ, 50 mmன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. டிரான்ஸ்மிட் எவ்வளோ பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுது, 20 கிலோவாட் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுது. எவ்வளோ ஆர்பிஎம்மில், 240 ஆர்பிஎம்மில் டிரான்ஸ்மிட் பண்ணுது. அடுத்து இன்னொன்று என்னன்னா அல்டிமேட் சியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ, 352 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்ட் அண்ட் ஆல்சோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. n is equal to 8. சரிங்களா. இப்போ கிவன் டேட்டா போகலாமா. அவுட் சைட் டயாமீட்டர் DO is equal to 50 mm, பவர் P is equal to 20 கிலோவாட். நம்ம பவர் எப்போவுமே எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னா வாட்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 20 into 10⁻³ வாட்ஸ். ஸ்பீடு n is equal to 240 rpm. அடுத்தது அல்டிமேட் சியர் ஸ்ட்ரெஸ் டவ் is equal to 352 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்ட். இப்போ நமக்கு சியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஷாஃப்ட் இஸ் சப்ஜெக்டட் டு டார்சன் லோடிங் அப்படிங்கிற கண்டிஷனில் அந்த ஃபார்முலாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். To find inside diameter of the shaft DI. சரி, solution. A hollow shaft subjected twisting only அப்படிங்கிற கண்டிஷனுக்கு சியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு டவ் is equal to 16 mt into d0 divided by pi into d0 power 4 minus di power 4. ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ஃபார்முலாவை நம்ம எங்கே எடுக்கலாம் அப்படின்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.21 பார்த்தோம்னா ஹாலோ ஷாஃப்ட் சப்ஜெக்டட் டு ட்விஸ்டிங் ஒன்லி அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் இந்த சியர் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா நமக்கு இருக்கும். நம்ம அந்த புக்கை டேட்டா புக்கை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்னா டார்க் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இதில் அன்னோன் வேல்யூஸ் என்னென்னு பார்த்துட்டோம்னா ஈக்குவேஷன் 1ல் நோன் வேல்யூஸ் பார்த்துட்டிங்கன்னா டவ் சியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க. எம்டிங்கிறது டார்க், அது இன்டைரக்டாக கொடுத்துருக்குறாங்க. இன்டைரக்டானா பவராகவும் ஸ்பீடாகவும் கொடுத்துருக்குறாங்க. வி ஹாவ் டு யூஸ் பவர் அண்ட் ஸ்பீட் வேல்யூ டு ஃபைண்ட் தி டார்க், எம்டி ஆர் டி கண்டுபிடிச்சிக்கலாம்.
டி நாட் வேல்யூ அவுட்டர் டயாமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. கீழே பார்த்துட்டிங்கன்னா டி நாட் அடுத்து டிஐ இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஐ வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஈக்குவேஷன் 1. இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டார்க் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். வித் த ஹெல்ப் ஆஃப் பவர் அண்ட் ஸ்பீட் வி கேன் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் டார்க். பவர் P is equal to 2 pi nt divided by 60 அப்படிங்கிற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? டார்க் வேல்யூ T கண்டுபிடிக்கலாம். T is equal to P into 60 divided by 2 pi n which is equal to பவர் வேல்யூ எவ்வளோ 20 கிலோவாட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம அதையே வாட்ஸுக்கு மாற்றிருப்போம். அப்போ 20 into 10 power 3 into 60 divided by 2 into pi into ஸ்பீட் வேல்யூ n வேல்யூ எவ்வளோ 240 rpm. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம் 214 which is equal to 795.77 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லி டார்க் வேல்யூ கிடைக்குது. இப்போ நம்ம அந்த டார்க் வேல்யூ வந்து நியூட்டன் மீட்டர்லேருந்து எதுக்கு மாற்றணும்? நியூட்டன் மில்லி மீட்டருக்கு மாற்றணும். அப்போ டார்க் T is equal to 795.77 into 10 power 3 நியூட்டன் மில்லி மீட்டர். இந்த டார்க் வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பிஃபோர் தட் we know the relation between factor of safety and ultimate shear stress. இந்த சம்மில் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினா என்னென்னா அல்டிமேட் shear stress divided by allowable shear stress. இந்த இடத்துல அல்டிமேட் shear stress அப்படிங்கிறது என்னென்னா அந்த பர்டிகுலர் மெட்டீரியலினுடைய மேக்ஸிமம் shear வேல்யூ. சரிங்களா? அடுத்தது allowable shear stress வேல்யூன்னு என்னென்னா அலோவபிள் வேல்யூங்கிறது அந்த பர்டிகுலர் மெட்டீரியலை எடுத்து நம்ம ஒரு மெஷின் காம்போனண்ட்டாக மாற்றி அதை நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அந்த மெஷின் காம்போனண்ட்டில் எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது, அந்த லோடுனால அந்த மெஷின் காம்போனண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது அலோவபிள் ஆர் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. சரிங்களா? இந்த ரெண்டுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பு தான் என்னென்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி n is equal to tau ultimate divided by tau allowable. இப்போ நமக்கு எப்பவுமே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ வந்துட்டு 1க்கு மேலே தான் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம டிசைன் இஸ் சேஃப் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா எப்பவுமே ஒரு மெட்டீரியலினுடைய அல்டிமேட் சியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ தான் ஜாஸ்தியாக இருக்கணும். தட் மீன்ஸ் மேக்ஸிமமாக இருக்கணும். எதை விட கம்பேரிங் டு ஒர்க்கிங் ஆர் அலவபிள் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? அப்போ ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்துட்டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வேல்யூவை விட கம்மியாக தான் இருக்கணும். அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ 1க்கு மேலே வரும், கிரேட்டர் தென் 1ஆக இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு டிசைன் வந்துட்டு சேஃபாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ என்னென்னா இப்போ இந்த மாதிரி சம்மில் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ கொடுத்துருந்தானா நம்ம வந்து சியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூவை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்கும். அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற சியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட் வேல்யூ தான் கொடுத்துருக்குறாங்க. Using this ultimate shear stress and factor of safety values to find the allowable or working shear stress value. சரிங்களா? அப்போ we know the relation between factor of safety and stresses. சரிங்களா? n is equal to tau ultimate divided by tau allowable. இப்போ நமக்கு என்ன வேணும்? tau allowable தான் வேணும். இந்த இடத்துல allowable stressன்னு சொல்லலாம் ஆர் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். tau allowable is equal to tau ultimate divided by n. இப்போ tau ultimate எவ்வளோ 352 நமக்கு சம்மில் கொடுத்துருக்குறாங்க. டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ 8. ஸோ இப்போ கால்குலேட் பண்ணோம்னா நம்ம அலோவபிள் ஆர் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ எவ்வளோ வருது? 44 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு தான் வருது. சரிங்களா? இப்போ இதில் ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா 352 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டுங்கிறது நம்மளுடைய மெட்டீரியலினுடைய மேக்ஸிமம் வேல்யூ. சரிங்களா? அது ஒரு மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டி வேல்யூ. இதில் அந்த 44 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டுங்கிறது என்னென்னா அந்த மெட்டீரியலை நம்ம ஒரு மெஷின் எலிமெண்ட்டாக மாற்றி ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுறோம். அந்த மெஷின் எலிமெண்ட் பார்த்துட்டிங்கன்னா சம் ஆஃப் த லோடு வந்துட்டு அது மேலே அப்ளை பண்ணுவோம். அப்போ ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்ட்ரெஸ் பார்த்துட்டிங்கன்னா 44 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு. சரிங்களா? இதுதான் ஒர்க்கிங் வேல்யூ ஆர் அலவபிள் வேல்யூ. எப்பவுமே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்தா இந்த கால்குலேஷனை நம்ம கம்பல்சரி
யூஸ் பண்ணிக்கணும். சரி, ரைட். அடுத்த ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா, யூஸ் டார்க் வேல்யூ அண்டு அலவபிள் சியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. இப்போ ஈக்குவேஷன் 1 என்னன்னு நமக்கு தெரியலைங்களா? டவ் இஸ் ஈக்குவல் டு 16 mt இன்ட்டு டி நாட் டிவைடட் பை பை இன்ட்டு டி நாட் பவர் 4 மைனஸ் டிஐ பவர் 4. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல் நாம் கால்குலேட் பண்ண டார்க் வேல்யூவையும் அலவபிள் சியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூவையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னா டி நாட் பவர் 4 மைனஸ் டிஐ பவர் 4 வந்துட்டு லெஃப்ட் சைடு கொண்டுட்டு வந்துட்டு டவ்வை ரைட் சைடு வந்துட்டு கீழே கொண்டு போய்க்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 16 mt டி நாட் டிவைடட் பை பை இன்ட்டு டவ். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 16 இன்ட்டு டார்க் வேல்யூ எவ்வளோனா 795.77 இன்ட்டு 10 பவர் 3 இன்ட்டு அவுட்டர் டயாமீட்டர் 50 டிவைடட் பை பை இன்ட்டு அலவபிள் சியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ 44 நம்ம கால்குலேட் பண்ணி வச்ச வேல்யூ. இந்த 44 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டி நாட் பவர் 4 மைனஸ் டிஐ பவர் 4 விச் இஸ் ஈக்குவல் டு 4605481.05 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நமக்கு எந்த வேல்யூ வேணும்? இன்னர் டயாமீட்டர் ஆஃப் தி ஹாலோ ஷாஃப்ட், அந்த டயாமீட்டர் தான் வேணும் நமக்கு. அப்போ டிஐ பவர் 4 விச் இஸ் ஈக்குவல் டு டி நாட் பவர் 4 மைனஸ் 4605481.05. ஸோ இப்போ இதில் டி நாட் வேல்யூ நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ 50 mm. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபைனலி வி கேன் கெட் the inner diameter of the hollow shaft which is equal to 35.8 mm. So approximately 36 mm. இது என்னன்னா இப்போ அடுத்தது நம்ம ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் தான் நம்ம எடுக்கணும். 35க்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 35 வச்சுக்கலாம், ஆனால் நம்மளுக்கு வந்த ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா 35.8 mmன்னு வந்திருக்கு. அப்போ 35 கிராஸ் பண்ணிடுச்சு. அதனால் அடுத்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்னென்னு தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு எங்கே போகணும்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.25 பார்த்துட்டிங்கன்னா we have some standard values of the shaft. அதிலிருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். 35 கிராஸ் பண்ணினதுனால அடுத்து அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற வேல்யூ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 38 mm. ஸோ இதுதான் வந்துட்டு இன்னர் டயாமீட்டர் ஆஃப் தி ஹாலோ ஷாஃப்ட். இதோட இந்த சம் வேல்யூ முடிஞ்சது. அடுத்தது செகண்ட் கண்டிஷன், a shaft is subjected to bending load only. சரிங்களா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஷாஃப்ட் வந்துட்டு 3 டைப் ஆஃப் லோடு வந்துட்டு சப்ஜெக்ட் ஆகுது. ஒன்று வந்துட்டு டார்சன் லோட், இன்னொன்று வந்துட்டு பெண்டிங் லோட், அனதர் ஒன் இஸ் காம்பினேஷன் ஆஃப் டார்சன் அண்டு பெண்டிங். இந்த 3ல் தான் நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போ அடுத்த கண்டிஷன் ஷாஃப்ட் இஸ் சப்ஜெக்டட் டு பெண்டிங் ஒன்லி. ஸோ அதில் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பார்த்துட்டிங்கன்னா an axle is supported on two end journals and carries a load of 70 kilonewton at a point 600 mm from one journal and 1200 mm from the other journal. Determine the diameter of the axle at the point of application of load. The allowed stress is 60 மெகாநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ சம்மில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா இதுவும் அப்படி தான், தி ஷாஃப்ட் இஸ் சப்ஜெக்டட் டு பெண்டிங் அப்படின்னெல்லாம் தெளிவாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கிவன் வேல்யூவை யூஸ் பண்ணி தான் நம்ம பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதா, இல்லை சியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதா, இல்லை காம்பினேஷன் ஆஃப் பெண்டிங் அண்ட் சியர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதாங்கிறத டிசைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ அந்த ஃபிகரை பார்த்துட்டிங்கன்னா an axle is supported on a journal bearing. An axle is supported on the ends to journal bearing. சரிங்களா? அதில் ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. பாயிண்ட் லோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 70 kilonewton அப்படின்னு சொல்லி பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. அது எந்த டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுதுன்னா ஒன் சைட் ஆஃப் த ஜேர்னல் பேரிங்கிலிருந்து 600 mm, அனதர் சைட் ஆஃப் தி ஜேர்னல் பேரிங்கிலிருந்து 1200 mm ஆக்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஆக்சல் கண்டுபிடிக்கணும். கிவன் டேட்டாக்கு போகலாங்களா?
லோடு பீஸ் ஈக்குவல் டு 70 கிலோ நியூட்டன். நம்ம நியூட்டனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 70 × 10⁻³ நியூட்டன். லென்த் ஆஃப் தி ஷாஃப்ட், டோட்டல் லென்த் ஆஃப் த ஷாஃப்ட் பார்த்துட்டிங்கன்னா 1200 mm அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் லோடு பார்த்துட்டிங்கன்னா 600 mm 1.5 த பேரிங்கில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அதை தான் ஃபிகரில் போட்டிருக்கிறோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அலவபிள் ஸ்ட்ரெஸ் சிக்மா பி ஈக்குவல் டு 60 MN/m². அப்போ இதை நம்ம எதுக்கு மாற்றணும்னா Nm/mm²க்கு மாற்றணும். அப்போ 60 × மெகா அப்படின்னா 10⁻6, அதை தான் அங்கே போட்டிருப்போம். 60 × 10⁻6 நியூட்டன் டிவைடட் பை 10⁻6 mm², மீட்டர் ஸ்கொயர்டை mm²க்கு மாற்றிருக்கிறோம். அப்போ கீழே இருக்கிற 10⁻6ம் மேலே இருக்கிற 10⁻6ம் கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனலாக 16 Nm²ன்னு வரும். எது அலவபிள் ஸ்ட்ரெஸ். இது எப்படி பெண்டிங் பேஸ்டு சம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறதுனா, இந்த இடத்துல பாயிண்ட் லோடுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாவே த ஷாஃப்ட் இஸ் சப்ஜெக்டட் டு பெண்டிங். அப்போ அதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்ட்ரெஸ் பார்த்துட்டிங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ், தட் இஸ் சிக்மா பி. அந்த வேல்யூ தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த ஆக்சலினுடைய டயாமீட்டர் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரிங்களா, அடுத்தது இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, த ஆக்சல் ஷாஃப்ட் ஆக்ட் ஆஸ் அ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது, ரெண்டு எண்டில் சப்போர்ட் இருக்கும் இல்லைங்களா. ஒரு ஆக்சல் ஆர் ஒரு ஷாஃப்டில் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. அந்த ஷாஃப்ட்டு பார்த்துட்டிங்கன்னா போத் எண்டில் சிம்பிளி சப்போர்ட்டில் இருக்கும். தட் இஸ் கால்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இந்த ஃபிகர் அப்படி இருக்கிறதுனால இந்த ஆக்சலை நாம் எப்படி எடுத்துக்கிறோம்னா ஆக்ட் ஆஸ் அ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். டு ஃபைண்ட் ஆக்சல் டயாமீட்டர் டி, அதை தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். சொல்யூஷன்: ஆக்சல் ஷாஃப்ட் இஸ் சப்ஜெக்டட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஒன்லி அப்படிங்கிற கண்டிஷனுக்கு தான் வந்திருக்கிறோம். அப்போ நம்ம எந்த ஃபார்முலாவை செலக்ட் பண்ணோம், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவை செலக்ட் பண்ணணும். அதை தான் நம்ம இங்கே செலக்ட் பண்ணியிருப்போம். சிக்மா பி ஈக்குவல் டு 32 MB டிவைடட் பை πd3, ஈக்குவேஷன் 1. இதில் சிக்மா பி அப்படிங்கிறது பெண்டிங் ஸ்ட்ரெஸ், எம்பிங்கிறது பெண்டிங் மூமெண்ட், டி டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட். அடுத்தது நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா சிக்மா பி நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, டயாமீட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், டி வேல்யூ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா பெண்டிங் மூமெண்ட் எம்பி கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ராயிங்கும் அந்த கண்டிஷனும், இந்த ஆக்சல் ஆக்ட் ஆஸ் எ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படிங்கிற கண்டிஷன், இந்த ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கலாம். பெண்டிங் மூமெண்ட் ஷாஃப்ட் கேரிங் அ பாயிண்ட் லோட் அட் அ பாயிண்ட் அதர் தேன் சென்டர். அதாவது பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது, அந்த பாயிண்ட் லோடு பார்த்துட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் தி ஆக்சலில் ஆக்ட் ஆகாமல் கொஞ்சம் தள்ளி ஆக்ட் ஆகிருக்குது. அதுக்கு என்ன பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா அப்படின்னா எம்பி ஈக்குவல் டு லோடு பி இன்ட்டு L1 இன்ட்டு L2 டிவைடட் பை எல். சரிங்களா, இப்போ which is equal to 70 × 10⁻³ into 600 into 1200 divided by 1800. இதில் divided by 1800ங்கிறது என்னென்னா total length of the axle. சம்மில் பார்த்துட்டிங்கன்னா ட்ராயிங்கில் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம். 1800 அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக 1200ன்னு சொல்லி லென்த் வேல்யூ கொடுத்துட்டோம். சரிங்களா, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்னா பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணலாம். எம்பி ஈக்குவல் டு 28 × 10⁻6 நியூட்டன் மில்லிமீட்டர். பெண்டிங் மூமெண்ட் கிடச்சிருச்சிங்களா. இப்போ இந்த பெண்டிங் மூமெண்ட் வேல்யூவை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் த பெண்டிங் மூமெண்ட் எம்பி வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 என்னன்னு நமக்கு தெரியும். சிக்மா பி ஈக்குவல் டு 32 MB டிவைடட் பை πd3. இப்போ நமக்கு என்ன வேணும், டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் வேணும். அப்போ அதையே லெஃப்ட் சைட் கொண்டுட்டு வந்துடலாம். d³ ஈக்குவல் டு 32 இன்ட்டு எம்பி வேல்யூ 28 × 10⁻6 டிவைடட் பை பை இன்ட்டு சிக்மா பி வேல்யூ 60. ஸோ இதை போட்டோம் அப்படின்னா d ஈக்குவல் டு 168.14 mm.
ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா D is equal to 170 mm. இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ எங்கே பார்க்கலாம் PSG டேட்டா புக்லினா பேஜ் நம்பர் 7.25ல் இருக்குது. அடுத்தது the shaft is subjected to torsion and bending. எந்த ஒரு ஷாஃப்ட்டுமே இண்டிவிஜுவலாக டார்ஷன் லோடு தான் ஆக்ட் ஆகுது, இல்லை இண்டிவிஜுவலாக பெண்டிங் லோடு தான் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. ஆல் த ஷாஃப்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு டார்ஷன் அண்ட் பெண்டிங். மேக்ஸிமம் ஆஃப் ஷாஃப்ட் பார்த்துட்டிங்கன்னா டார்ஷன் லோடும் பெண்டிங் லோடும் அப்ளை ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஒரு சம் பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு சம், a shaft supported at the ends in ball bearing carries a straight tooth spur gear at its midspan and is to transmit 7.5 kilowatt at 300 rpm. The pitch circle diameter of the gear is 150 mm. The distance between the center line of the bearing and gear are 100 mm each. If the shaft is made of steel and the allowable shear stress is 45 megapascal, determine the diameter of the shaft if the pressure angle of the gear may be taken as 20 degree. சரிங்களா. இப்போ என்னென்னா சம்மல் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு ஷாஃப்ட்டு சப்போர்ட்டட் அட் தி டூ எண்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் பால் பியரிங். ஒரு ஷாஃப்ட் எடுத்துக்கிறோம், அதை வந்துட்டு 2 பால் பியரிங்கினுடைய சப்போர்ட்டில் ஹோல்டு பண்ணி வச்சுருக்குறோம். அந்த ஷாஃப்டில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் டூத் ஸ்பர் கியரை அசம்பிள் பண்ணியிருக்கிறாங்க. எந்த இடத்துல அசம்பிள் பண்ணியிருக்கிறாங்கன்னா சென்டர் ஆஃப் தி ஷாஃப்ட். அதை தான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, மிட் ஸ்பேன் ஆஃப் தி ஷாஃப்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா 7.5 கிலோவாட் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுது. எவ்வளோ ஆர்பிஎம்மில் ரொட்டேட் ஆகுதுன்னா 300 ஆர்பிஎம்மில் ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் த கியர்னுடைய டயாமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 150 mm. அடுத்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் அந்த கியர் பார்த்துட்டிங்கன்னா சென்ட்ரலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு பேரிங்கிலிருந்து கியர்னுடைய டிஸ்டன்ஸ் 100 mmன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இன்னொன்று கொடுத்ததுன்னா அலவபிள் சியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 45 மெகாபாஸ்கல்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, என்னென்னா ப்ரெஷர் ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த டூத் ரெண்டும் மெஸ் ஆகி போகும்போது எவ்வளோ ப்ரெஷர் ஆங்கிளில் போகும்னா 20 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. இப்போ கிவன் டேட்டா பவர் P = 7.5 கிலோவாட். நம்ம எப்போவுமே வாட்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 7.5 × 10³ வாட்ஸ். ஸ்பீடு N = 300 rpm. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அலோவபிள் சியர் ஸ்ட்ரெஸ் டவ் மேக்ஸ் = 45 மெகாபாஸ்கல். இப்போ நம்ம மெகாபாஸ்கலை வந்து பார்த்துட்டிங்கன்னா Nm/mm² மாற்றணும். அது மாற்றிருப்பாங்க. எப்படின்னு பாருங்கள், 45 × 10⁶ பாஸ்கல்னு எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த பாஸ்கல் 1 பாஸ்கல் = 1 Nm/m². அப்போ 45 × 10⁶ Nm/m². அப்போ அந்த மீட்டர் ஸ்கொயர்டை மில்லிமீட்டர் மாற்றிருப்பாங்க அடுத்த ஸ்டெப்பில். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து 45 மெகாபாஸ்கல் அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்குன்னா Nm/mm² மாறி இருக்கும். அப்போ அலவபிள் சியர் ஸ்ட்ரெஸ் டவ் மேக்ஸிமம் = 45 Nm/mm² அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்தது டு ஃபைண்ட் டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட். இப்போ சொல்யூஷன் பார்த்தோம்னா ஷாஃப்ட் இஸ் சப்ஜெக்டட் டு டார்ஷன் அண்டு பெண்டிங் லோட். நமக்கு கொடுத்துருக்கிற ஷாஃப்ட் பார்த்துட்டிங்கன்னா கியர் அசம்பிள் பண்ணியிருக்கிறதுனால கியர் வந்துட்டு கண்டிப்பாக பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஷாஃப்ட் வந்துட்டு ரொட்டேட் ஆகும். ஆஸ் வெல் ஆஸ் ரொட்டேட் ஆகும்போது பவர் டிரான்ஸ்மிட் ஆகும்போது பெண்டிங்கும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த ஷாஃப்ட் இஸ் சப்ஜெக்டட் டு போத் டார்ஷனல் அண்டு பெண்டிங் லோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அப்போ 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம்.
டவு மேக்ஸுங்கிற ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணலாம், சிக்மா பி மேக்ஸுங்கிற ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா அலவபிள் சியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. டவு மேக்ஸிமம் வேல்யூ தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறதுனா டவு மேக்ஸிமம் அப்படிங்கிற சியர் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். டவு மேக்ஸிமம் ஈக்குவல் டு 16 MTE டிவைடட் பை பை டி கியூப். இதில் டவு மேக்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, MTE அப்படிங்கிறது ஈக்குவலண்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட், D அப்படிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட். இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க முடியும்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் கண்டுபிடிக்கணும். பிஃபோர் தட் நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ டவு மேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இன்னொன்று கண்டுபிடிக்கணும், என்னென்னா ஈக்குவலண்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது. ஈக்குவலண்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் MTE ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் MB ஸ்கொயர்ட் ப்ளஸ் MT ஸ்கொயர்ட். MBங்கிறது பெண்டிங் மூமெண்ட், MTங்கிறது ட்விஸ்டிங் மூமெண்ட். இந்த ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும். ஏன்னா த கிவன் ஷாஃப்ட் இஸ் சப்ஜெக்டட் டு போத் ட்விஸ்டிங் அண்டு பெண்டிங். ஸோ நம்ம ரெண்டையுமே கால்குலேட் பண்ணணும். MT வேல்யூவையும் கால்குலேட் பண்ணணும், MB வேல்யூவையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா ட்விஸ்டிங் மூமெண்ட் வேல்யூ MT வேல்யூ கால்குலேட் பண்ணியிருப்பாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் பவர் அண்டு ஸ்பீடு. பவர் P is equal to 2 pi NT divided by 60. அப்போ MT or T is equal to P into 60 divided by 2 pi N which is equal to பவர் வேல்யூ நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க 7.5 into 10 power 3 watts into 60 divided by 2 into pi into N, ஸ்பீட் வேல்யூ 300 RPM. ஸோ இதை போட்டோம்னா ட்விஸ்டிங் மூமெண்ட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். MT or T is equal to 238.73 into 10 power 3 Newton millimeter. இப்போ MT வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா MB பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் என்னென்னா கியர் கொடுத்துருக்கிறதுனால கியரில் எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது பெண்டிங் மூமெண்ட் MB is equal to WL/4 அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணி பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கலாம். இதில் டபிள்யூங்கிறது லோடு வந்து நியூட்டனில் சப்ஸ்டியூட் பண்ணணும், எல்லுங்கிறது லென்த். ஸோ இப்போ இதில் நம்ம லோடும் கிடையாது, அப்போ லோடை கால்குலேட் பண்ணணும். லோடு W is equal to கியருக்கு எப்படி லோடை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா FT டிவைடட் பை காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம கியருக்கான லோடை வந்து கால்குலேட் பண்ணணும். ஏன்னா சம்மில் லோடு வேல்யூ கொடுக்கல. இப்போ FTங்கிறது டேஞ்சன்சியல் லோடு, ஆல்ஃபாங்கிறது ப்ரெஷர் ஆங்கிள். சரிங்களா? இப்போ இதில் ஆல்ஃபா வேல்யூ கொடுத்துட்டாங்க ப்ரெஷர் ஆங்கிள் 20 டிகிரின்னு. FT கொடுத்துருக்குறாங்களா, டேஞ்சன்சியல் லோடு கொடுத்துருக்குறாங்களா, கொடுக்கல. அப்போ டேஞ்சன்சியல் லோடு வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா அடுத்த ஈக்குவேஷனில் இருக்கும். டேஞ்சன்சியல் லோடு FT is equal to 2 into T divided by capital D. இதில் Tங்கிறது டார்க் ஆர் ட்விஸ்டிங் மூமெண்ட், D அப்படிங்கிறது கியர் டயாமீட்டர். ஃப்ரம் ஈக்குவேஷன் 2லேருந்து நம்ம டார்க் வேல்யூ எடுத்துக்கலாம். டயாமீட்டர் நம்மக்கிட்ட கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம டேஞ்சன்சியல் லோடு கண்டுபிடிக்கலாம். T is equal to 238.73 into 10 power 3 Newton millimeter அப்படிங்கிறது நம்ம ஈக்குவேஷன் 2ல் கால்குலேட் பண்ணியிருப்போம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா டயாமீட்டர் ஆஃப் தி கியர் வந்து நம்மக்கிட்ட கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்குது. இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம டேஞ்சன்சியல் லோடு கண்டுபிடிக்கலாம். இப்போது FT is equal to 2 into 238.73 into 10 power 3 divided by 150. இதை போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா டேஞ்சன்சியல் லோடு வேல்யூ FT கிடைக்கும். FT is equal to 3183 நியூட்டன் கிடச்சிருக்குங்களா? இதை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 5th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் டேஞ்சன்சியல் லோடு FT வேல்யூ இன் ஈக்குவேஷன் 5. ஈக்குவேஷன் 5 என்னென்னா லோடு W is equal to FT divided by cos alpha which is equal to FT வேல்யூ எவ்வளோ 3183 divided by cos 20 degree. So finally we can get the gear load value W which is equal to 3387.4 Newton. இப்போ இந்த லோடு வேல்யூ யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம்னா பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கலாம். பெண்டிங் மூமெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் நமக்கு என்னென்னு தெரியும். MB is equal to WL divided by 4.
which is equal to W load value லாஸ்ட் ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சோம் 3387.4 இன்ட்டு லென்த் ஆஃப் தி ஷாஃப்ட். டோட்டல் லென்த் ஆஃப் தி ஷாஃப்ட் எவ்வளோ 200 டிவைடட் பை 4. ஸோ அப்போ ஃபைனலாக we can get bending moment value MB which is equal to 169.36 into 10 power 3 Newton millimeter. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறோன்னா twisting moment MT and bending moment MB. Substitute MB and MT value in equation 2. அந்த equation 2ல substitute பண்ணுறோம். equation 2 என்னது? MT is equal to square root of MB squared plus MT squared. இந்த ஈக்குவேஷனில் நம்ம கால்குலேட் பண்ண பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ MBயையும் கால்குலேட் பண்ண ட்விஸ்டிங் மூமெண்ட் வேல்யூ MTயையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறாங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169.36 into 10 power 3 whole square plus 238.73 into 10 power 3 whole square. So finally we can get equivalent twisting moment MTE which is equal to 292.561 into 10 power 3 Newton millimeter. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் கிடச்சிருச்சு. இந்த ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட் வேல்யூவை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆல்ரெடி வி நோ ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 என்னது? டவ் இஸ் ஈக்குவல் டு 16 MTE டிவைடட் பை பை டி கியூப். இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னா MTE அப்படிங்கிற இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா டி கியூப்ஸ் ஈக்குவல் டு 16 இன்ட்டு 292.561 இன்ட்டு 10 பவர் 3 டிவைடட் பை பை இன்ட்டு சியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ டவ் 45 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு டி வேல்யூ கிடச்சிரும் 32.11 mm. ஸோ இப்போ என்னென்னா நம்ம 32 அப்படின்னு சொல்லி வச்சுக்க முடியாது. ஏன்னா we need to select the standard shaft diameter with the help of PSG data book. ஸோ அப்போ PSG data bookல 7.25 எடுத்து பார்த்தோம்னா 32க்கு அடுத்து நியரஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஷாஃப்ட் டயாமீட்டர் என்னன்னு பார்க்கணும். என்னென்னா 35 mm. சரிங்களா? இதுதான் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கிற ஷாஃப்டினுடைய டயாமீட்டர். இந்த ஷாஃப்ட் இஸ் சப்ஜெக்டட் டு பெண்டிங் அண்டு ட்விஸ்டிங். அந்த ஷாஃப்ட்னுடைய டயாமீட்டர் எவ்வளோ இருக்கணும்னா 35 mm இருக்கணும். தேங்க்யூ. ரிமைனிங் ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.